டே ஆர்மோ ஆர்மோ யாரா அது? பொட்டலம் குடுறா. பழைய பாக்கி என்ன ஆயிடுச்சு? இது குடுறா முதல்ல. பழைய பாக்கி அப்புறம் வாங்கிக்கோ. உனக்கு கடன் கொடுத்து நான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்தா அடுத்த தடவை வரும்போது பழைய பாக்கியை கொடு. கடன் கிடன்னு வராத. அண்ணா கொஞ்சம் பொட்டி கொடுண்ணா. வணக்கம் தாயி. குடிச்சிட்டு பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்துட்டேன். இந்த கிழவனை மன்னிச்சிருங்க தாயி. என் பேரன் நான் சொல்ற பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான் தாயி. கண்டவனோட சேர்ந்து கஞ்சாச்சாரம் வித்துக்கிட்டு ஊருக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு திரியிறான். நீங்க தான் அவனுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். ஐயா, உங்க பேரனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவனை நல்லா படிக்க வச்சு அவனுக்கு ஒரு புது வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. சரியா? சந்தோஷம் தாயி. அப்பனாத்த இல்லாத பயதாயி. நீங்கள் 4 எழுத்து அவனுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்காலத்துக்கு மரியாதையாக கஞ்சி குடிச்சுக்குவான் தாயி. நீங்கள் தான் அவனுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும் தாயி. காலை பிடிச்சி கேட்டுக்கிறேன் பெரியவங்க. பாண்டி அப்புறம் என்னாச்சு தெரியுமா? அவனுங்களுக்கு தெளிவாக ஏட்டை கிட்ட போட்டு இருக்கான். இனிமே அவன் எப்படி சரக்கு வைக்கிறான்னு பார்க்கலாம். ட்ரௌசர் போட்டு ஆறுமுகம் என்ன பொடி பையனா இப்ப வெச்சம்ல ஆப்பு. இனிமே அவனுக்கு நம்ம பக்கமே வரமாட்டானுங்கடா. இங்க என்னடா பண்ற? டீச்சர் சொல்றேன்ல விடுங்களே டீச்சர் விடுங்க டீச்சர். யோ இதெல்லாம் உன் வேலை தானா? இது ஒண்ணு வெச்சிக்கிறேன். டீச்சர் அடிக்காதீங்க டீச்சர் அடிக்காதீங்க டீச்சர். யோ இதெல்லாம் உன் வேலை தானா? இது ஒண்ணு பண்ணுறா. டீச்சர் அடிக்காதீங்க டீச்சர். யோ டீச்சர் சொன்னா கேளுங்க டீச்சர். இதெல்லாம் கிட்ட வேணாம் டீச்சர். போய் யோ ஓடாதடா. டேய் ஆர்முகா நில்லு. சொல் பேசி கேளு. டேய் உருப்பற வழிய பாறா. யோ கிழவா என்ன சோத்த போட்டு படிக்க அம்ச்சுறியா? கொன்றோனே. ஏன்டா தாத்தாவை போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ படிக்கணுங்கிறதுக்காக தானே இதெல்லாம் சொல்றாங்க. எங்களுக்கு தெரியும், நாங்க படிச்சுக்கிறோம். போ இதெல்லாம் என்கிட்ட வேணாம். ஏய் இங்க வாடா. யோ இன்னொரு வாட்டி உன்னை டீச்சர் கூட சேர்ந்து சுத்துறத பார்த்தேன், காலை உடைச்சிருவேன் அவ்வளோதான். டீச்சர் இந்த கிழவன் சொல்றான், இனிமே என்ன தேடி வராதீங்க. இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. போ ஆறுமுகம். பெருசா திருத்த வந்துட்டாங்க. உங்க சோழி என்னமோ அதை பார்த்துட்டு போங்க. ஓடிட்டே இருந்தீனா உருப்பட மாட்டேடா. ஊரெல்லாம் சுத்திட்டு இப்படி அனாதை பையன் மாதிரி வந்து கிடக்குறானே. என்னோ திங்கலியோ. ஆறுமுகம் ஐயா, ஆறுமுகம் ஐயா, ஒரு வாய் கஞ்சி குடியா, சாப்பிடியா, ஒரு வாய் சாப்பிட்டு படுத்துக்கையா. பெருவயத்தோட எப்படியா இருப்ப? அள்ளி வயிறார சாப்பிடு. ஏண்டா ஆறுமுகம், உங்கள் அப்பந்தான் சேக்காளி சரியில்லாமல் நாசமாக போயிட்டான். கண்டவன் பேச்சை கேட்டு உங்கள் அம்மா நடத்தையில் சந்தேகப்பட்டு அவளை கொண்டுட்டு இப்போ உள்ளே கிடக்கிறான். என் பாடம் முடிஞ்சு போச்சுன்னா இந்த கிழவன் யாரு கையும் எதிர்பார்க்க மாட்டான். யாரோ குழம்போ பார்த்து என் ஜோலியை முடிச்சுக்குவேன். ஏயா இப்படி கஞ்சா சாராயமெல்லாம் விற்று சண்டை போட்டுக்கிட்டு திரிகிற? உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமாக இருக்குயா. எவனவனோ வீட்டு பக்கம் வந்து உன்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு பயமுறுத்திட்டு போகிறானுங்கப்பா. இதெல்லாம் உன் வயசுக்கு தேவையா? டீச்சர் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக நடந்துக்கையா. இதை சொல்கிறதுக்கு தான் இந்தியா. ஏதோ இந்த கிழவனுக்கு பட்டதை சொல்கிறேன்.
எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க அரசி, வந்து உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா மேம்? நான் நல்லா இருக்கேன், சொல்லுங்க. ஆறுமுகம் எப்படி இருக்கா மேம்? ஆறுமுகத்துக்கு ஒன்றும் பயம் இல்லைம்மா, தலையில அடிபட்டிருக்கு. ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டான். இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டினியூ ட்ரீட்மெண்ட்டா கியூர் ஆயிடும், பயப்பட வேண்டியதில்லை. ஆறுமுகத்தோட ஃபியூச்சர் எங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் மேம். அவனை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை மேம். அதை நீங்க தான் நிறைவேற்றணும். கவலையப்படாதீங்க, நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அப்ப நான் வரேன் மேம். இன்னும் 2 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். சரிங்க டாக்டர். ஒன்றும் பயம் இல்லை. என்ன நல்ல மருந்தெல்லாம் ஒழுங்கா குடி, சீக்கிரம் நல்லாயிடும். புதுசா ஸ்கூலுக்கு போறியா? நல்லா படிக்கணும். எந்த ஸ்கூல்ல சேர போற? டீச்சர் பள்ளிக்கூடத்துல. டீச்சரோட ஸ்கூல்லையே வா. சரி, நல்லா கோஆப்ரேட் பண்ணு, சீக்கிரம் ஸ்கூலுக்கு போயிடலாம்.